ரோட்ல வெளியே தனியா நடந்து போறது பயப்படுறாங்க சார். ரோட கிராஸ் பண்ணவா? ரோடு கிராஸ் பண்ண Here I come. உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேன் நானு. ஏய் இந்த சோஃபா. அவன்தான் சார். ஏய் உனக்கு பயமா? மிர்ஜா புயலால் நிறைய மழை பெஞ்சு எல்லாருக்கும் வந்து ரொம்ப சேதம் ஏற்பட்டுடுச்சு. இல்ல பக்கத்துல ஒரு பாட்டி வந்து பூக்கடை வச்சிருப்பாங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க. அந்த மாதிரி நிலைமையில நிறைய மக்கள் கஷ்டப்பட்டிருப்பாங்க. நிறைய பேருக்கு எல்லாம் நெனிஞ்சு சோஃபா எல்லாம் போயிருக்கோம். நீங்க உங்களுக்கு வந்து சோஃபா வேணும்னா எங்கள்கிட்ட வாங்க, நான் பெஸ்ட் பிரைஸ்க்கு பண்ணி தரேன். சென்னையிலேயே வாங்க முடியாத பிரைஸ்க்கு எங்க மக்களுக்கு பண்ணி தரேன். வீடியோ போறதுக்கு முன்னால பயம் இருந்தது சார். அப்புறம் வெளி உலகம் தெரிஞ்ச உடனே பயம் போயிடுச்சு சார். ஆனா உனக்கு நல்லா பேச சொல்லி கொடுத்துட்டாங்கடா. நல்லா தான் மேம் பேசணும். அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேம். இவன் பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் உயிர்ந்துருவாங்க. பேசியே கவர் பண்ணுவான் மேம் இவன். இன்னைக்கு நீ நானா என்ன விஷயத்த பேச போகுது அப்படின்னா, சமூகத்தில் இயங்குவதற்குரிய நாலேஜே பசங்க கிட்ட இல்லங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. ஏன் உள்ள போகாம இங்க நிக்கிற? இல்லப்பா உள்ள சகனம் தெரியலாம இருக்கு. நீ போ வர்ற. இந்த விஷயம் உனக்கு தெரியலங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப வருத்தம். என்னது? கரெக்ட்பா. உங்ககிட்டயே சொல்றேன் உட்கார் ப்ளீஸ். கடைக்கு போய் ஒரு காசை கொடுத்து அனுப்பிச்சு பொருள் வாங்கிட்டு வர சொன்னா, பொருள் என்ன வழியோ மீதி சில கரெக்டாக வாங்கிட்டு வர சொன்னா வாங்கிட்டு வர மாட்டாங்க. படிப்பை கட்டலாமே அதை ஏன்டா சொல்ற? அதே சொல்றேன். ஏன் எண்ணி வாங்கிட்டு வரது இல்ல? அவங்க கரெக்டா கொடுப்பாங்கன்ற ஒரு தாட், ஒரு நம்பிக்கை தான். ஆனா இது புதுசா இருக்கு. ஒரு 100 ரூபா கொடுத்தா 40 ரூபா ஏமாத்தி போடுவாங்களா? அவங்களா கொடுத்துருவாங்க. நம்ம அதெல்லாம் எதுக்கு கேட்டுக்கிட்டு? மனிதர்களை நம்பணும் சார். இது கொஞ்சம் ஜாஸ்தி. என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 10th. எவ்வளவு மார்க் மேக்ஸ்ல? ஐயோ வேணா, சும்மா சொல்லு. 95. லைஃப் லைனும் ஹார்ட் லைனும் சேராம இருக்கிறது ரொம்ப ரேர். 100க்கு 95 வாங்குற பிள்ளை தான். அப்ப டக்குன்னு அங்க ஒரு கால்குலேஷன் இருக்குல்ல, அப்ப இங்க ஒரு கால்குலேஷன் தோணல. எல்லாத்துலயும் சோம்பேறித்தனம் சார். இதுதான் மெயின் காரணமே. வீடு பக்கத்துல தான் சார் அந்த இது அந்த ஐப்ரோ பண்ற பியூட்டி பார்லர். வண்டி நம்ம ஸ்டாப்புக்கு வந்துருச்சு. அவன் நினைச்சிருந்தா அந்த இடத்துக்கு தனியா போய் பண்ணிட்டு வந்திருக்கலாம். இல்ல நீ வா, எனக்கு எவ்வளவுன்னு தெரியாது. பாத்தீங்களா? செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. பக்கத்துல இருக்க ஒரு இடத்துல போய் நீங்களே உங்க வேலைகளை கூட ஏன் பாத்துக்க முடியல? எனக்கு ஒரு மயம் தெரியாது. எனக்கு இந்த ஸ்கில் ஒரு பிரச்சனை என்னன்னா, செத்த நேரம் அமைதியா இருந்தா விட்டுருவாங்க. சொல்லணும். சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். இது நீங்க போறீங்க, ஐப்ரோ பண்றதுக்கு எவ்வளோன்னு கேட்க போறீங்க, இவ்வளோன்னு சொல்ல போறாங்க, ஐப்ரோ பண்ண போறாங்க, காசு கொடுக்க போறீங்க, வர போறோம். அதானே உலக வழக்கம். அந்த ஐப்ரோ பண்றது எப்படின்னு தெரியாது சார். அது அவங்களுக்கு அது தெரியும். எப்படி கரெக்டா இருக்குமா இருக்காதா அப்படின்னு ஒரு டவுட். ஏன் அந்த சந்தேகம் இருந்துட்டே இருக்குமா? என்ன பேசுறது? யோ இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா. ஒரு ஐப்ரோ த்ரெட்டிங் பண்றதுக்கு எதுக்கு ஆள் துணையெல்லாம் வேண்டி இருக்குன்னு? இதான் கேட்காதுன்னு பார்த்தா இதுவும் பேசாத போல இருக்கே. தனியா போய் இதெல்லாம் கத்துக்கணும்னு நினைப்பேன். ஆனா எனக்கு அந்த சாமர்த்தியம் வரல. எனக்கு நாங்க இருக்கும்போது ஓகே, இப்போ நாங்க இல்லாத போது நீ ஒரு இண்டிவிஜுவலா ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா நீ எப்படி இந்த உலகத்துல பேஸ் பண்ணுவ? அது தெரியல. நானும் அந்த சைலண்ட்டை பிரேக் பண்ணிட்டு வரணும்னு தான் நினைக்கிறேன். பட் ஆனா எனக்கு அது மாதிரி வர மாட்டேங்குது. பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல இருக்காதுங்களா? பின்ன எவ்வளவு தடவை சொன்னாலும் அந்த குளிச்சுட்டு வந்து அந்த ஈர டவல் வந்து அப்படியே அந்த பெட்லயே கிடக்கும். என்ன வயசு பிள்ளை? 9th படிக்கிறோம். ஆனா உங்க வீட்டுக்காரருக்கு 35 வயசு. அவரே என்ன துண்டா அதெல்லாம் போட்டுட்டு இருக்காரு. அத சண்டாளா நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே. நான் என்ன பண்ணுவேன்? அது மாமியார் பண்ண தப்பு. அது மாமியார் பண்ண தப்பு. நம்ம ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். கொடுக்காம வந்துட்டு பாதி ரெடி ஆயிட்டு இருக்கும் போது எதுக்கு நீ இதெல்லாம் எடுத்து வைக்கலன்னு ஆரம்பிச்சிருவாங்க சார். என்னம்மா சொல்ற? ஆனா பிரையாரிட்டியில ஃபர்ஸ்ட் திங் இஸ் வெட் கிளாத்தை காய போடுறது தான். சாரி, எனக்கு தெரியாது. அது ஒரு மாதிரி சோம்பேறித்தனமா இருக்கும் சார். ஆக்சுவலா சோம்பேறித்தனத்தை ரொம்ப க்ளோரிஃபை பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ. அதை சொல்ல உங்களுக்கு கூச்சல்ல பாருங்க. இப்போ நீங்கள் கேஷுவலாக சொல்லுவீங்களா எனக்கு எல்லார் மேலேயும் பொறாமை அப்படின்னு சொல்லுவீங்களா என்ன? ஆனால் சோம்பேறின்னு சொல்கிறதுக்கு நமக்கு கூச்சமே இல்லைங்கிறதே ஆபத்து. இத்தனை நாளா மூடி கிடந்த என் அறிவு கண்ண
எக்கு தப்ப திறந்துட்டீங்க சார். ஓகே, அடுத்தது. அவங்களுக்கு உண்டான ட்ரெஸ் அவங்க செலக்ட் பண்ண தெரியலங்க சார். பொய் இல்ல அவங்க பண்ணிட்டு வந்தா எப்படி நீங்க நல்லா இல்லைன்னு நல்லா இல்லைங்க சார். அவங்க பண்றதே அது நல்லா இருக்காதுங்க சார். புரியுது. சபாஷ், சரியான போட்டி. நீங்க எடுத்து கொடுக்குற ட்ரெஸ் நல்லா இருக்கும், ஆனா அவனுக்கு டேஸ்ட் கிடையாது. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? இங்க இருக்கல யார் நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கா? மெரூன் சார், மெரூன் ஆஃப் ஒயிட். இவர்தானே? ஆமாங்க. நானா? டேய், என்ன கிட்ட கொடுத்துற நீ? ஐயோ. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. சேச்சே. அதாவது இந்த ரெட் கலர் செல்போனை மேல் பாக்கெட்ல வச்சுக்கிறது இன்னும் அழகா இருக்குல்ல? அது லுக்கா இருக்குங்க சார். இஸ் இட்? ஆக்சுவலா நீங்க உங்க வீட்டுக்காருக்கு ட்ரெஸ் பண்ணி பழகி இருக்கீங்க, அத உங்க பசங்களுக்கு வாங்கி கொடுக்குறீங்க. அதான் மண்ணா, அதேதான். அவர் வயதுக்கு அவர் தன்னை எலிகண்டா காட்டிக்கிற கரெக்டான காம்பினேஷன் அந்த Dress. மாப்பிள வெக்கங்களா? இருக்கட்டு வயசுக்கு வந்த பையனா இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். இது 22 வயசு பையனுக்கு வாங்கி கொடுத்துட்டு போனா அது நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கும் ஆள் வச்சிருக்கீங்களாட்டு இருக்கு. எனக்கு மனசே கேக்கல. வேற இப்போ 100 ரூபாய் கொடுத்து ஒரு பால், டீ தூள், பிஸ்கெட் அது மாதிரி வாங்கி வரா வருவாரு. சில்லறை கரெக்டாக வாங்கி வர மாட்டார் சார். சூதுல தருமனே நாட்டை விட்டுட்டு போயிருக்கா, என்னமோ இது போய் முறைக்கிற. சில்லறை பார்த்து கூட வாங்கிட்டு வரது இல்லைங்கிறாங்களே. மேக்ஸ் ஸ்டூடெண்ட் கிடையாது சார். மேக்ஸ் ஸ்டூடெண்ட் கிடையாதா? இதற்கு இது பதில் இல்லையே. இதெல்லாம் ஒரு பதிலாடா? டே நியாயமா பேசுங்க அண்ணே. சரி, இதெல்லாம் கண்டுக்கறா டேய். சரி, இப்போ நீங்க உங்க அப்பாட்ட கேக்குறீங்க, ஒரு 500 ரூபாய் கேக்குறீங்க. சீத்தப்பா தலைவர் படத்துக்கு போனோம், 500 இருந்தா கொடுங்க. என்ன கேட்ட? 500 ரூபா. அதுக்கு ஏன் ஆட்டோ டயரை நாய் மோந்து பாக்குற மாதிரி இவ்வளவு கிட்ட வந்து பாக்குற? அது எவ்வளவு இருக்குன்னு கவுண்ட் பண்ணீங்களா மாட்டீங்களா? நான் கவுண்ட் பண்ணுவேன். பண்ணுவீங்களா? பெத்தப்பன் கொடுக்குற காசே கவுண்ட் பண்ற நீங்க கடைக்காரர் கொடுக்குற காசை கவுண்ட் பண்ணல, அவரை நம்புறேன்னு சொல்றது எப்படி சரியா இருக்கும்? மாட்டினாடா மானஸ்த. கரெக்டான ஸ்டேட்ல இன்னும் வரல. ஆந்திராக்கு போறீங்களா? ஏன் இப்படி அசிங்கப்பட்டு விட்டா நீ? என்ன அது கரெக்டா வீட்டுக்கு போனா ஃபோன் ஒன்னும் அந்த மாதிரி தோணுது. அப்புறம் சீக்கிரமா அவன் கொடுத்த பேலன்ஸ் வரைக்கும் வாங்கிட்டு போயிட்டு உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருப்போம். சில பேர் அப்படி வெக்கமா இல்ல? என்ன வெக்கம்? அந்த பணத்துல உங்களுக்கு கமிட்மெண்ட் இல்ல, உங்களுக்கு கனெக்ஷன் இல்ல நீங்க நினைக்கிறீங்க, ஆமாவா? 10 மாசம் சுமந்து பெற்றதுக்கு 10 பைசா கூட பிரயோஜனம் இல்ல. வெளியே போயிட்டு பழகுன உடனே அந்த பயம் எல்லாமே போயிடுச்சு. சரி, அப்ப ஆரம்பத்துல ஏன் பயந்தீங்க ரோடெல்லாம் கிராஸ் பண்றதுக்குலாம்? இங்க பாருங்க, இடையில குறுக்கு கேள்வி கேட்டீங்கன்னா எனக்கு சொல்ல தெரியாது, அப்புறம் நான் எந்திரிச்சு போயிடுவேன். வீட்டுக்குள்ளே இருந்தனால பயமா இருந்தது. அம்மா கொஞ்சம் பயமா இருந்தாங்க. அம்மா பயம் பிடிச்சிட்டாங்க. என்னப்பா இது? ஏன்னா ஆம்பளை பிள்ளைன்றது எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச குழந்த மாதிரி இருந்தது சார். அது இல்ல புரியல. ஒருவேளை பொம்பளை பிள்ளை பெற்றிருந்தீங்கன்னா ஏறி போ விழுந்தா பிள்ளையா பரவாயில்ல இருக்கு சார். என்னால நம்பவே முடியலையே. அது உங்க பிள்ளையா? என் குழந்தை பக்கத்துல அந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு இது மட்டும் தான் பிள்ளைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. பிளட் வருது பாத்தியாடா? அப்படியா? வரலையே சார். இங்க வருதுடா, இங்க வருது. கபடி ஆனதுனால ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால அம்மா சொல்லுவாங்க, அத போய் எதுக்கு ஓபன் பண்ணிட்டு எடுத்து பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. ஐயோ, மூச்சு வாங்க போய் உடனே தண்ணி குடிச்சிடாத, நீ ஹார்ட் அட்டாக் ஏதாவது வந்துற போது. அப்ப எப்படி சார் நான் கத்துக்க முடியும்? கபடியில நல்லா விளையாடுறாங்க, ஜெயிக்கிற நேரத்துல அவங்க செத்து கிடக்குறாங்க. எத்தனை பேர் செத்து போனாங்க? நிறைய பேர் சார். வெண்ணிலா கபடி குழுல பாத்தீங்களா? ஏமா அது சினிமாமா? சோஃபாலே உட்கார்ந்த மேனிக்கு செத்து போனவனை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் சொல்லி இருக்கேன் சார். என்னது அதுவும் சோஃபாலே உட்காராதா? அதுவும் சொல்லி இருக்கேன் நான். ஐயோ மூடுகணே. ஐயா சார் இருங்க எனக்கே பதட்டமா தாங்க இருக்கு. இருங்கங்க. அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? நண்பர்களே, பார்ட் 2 வீடியோ நாளை அப்லோட் செய்யப்படும். இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் மறக்காமலை போட்டுடுங்க. வரட்டாமாம் வீடுறர.